காவிரி மேலாண்மை வாரியம் கோரி தஞ்சையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், தஞ்சையில நடைபெற்று இருக்கிற சாலை மறியல்ல பொதுமக்கள் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்காங்க? கள சூழல் என்னவாக இருக்கிறது? விளக்குங்க. அதாவது திலகவதி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த விவசாயிகளுக்கு 6 வாரத்திற்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என்பது ஒரு ஆறுதலாக சூழ்நிலையில் மத்திய அரசு அந்த 6 வாரத்திற்குள்ளாக உச்சநீதிமன்றம் கொடுத்த கெடுவிற்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் மேலும் காலம் தாழ்த்தும் விதமாக பல விளக்கங்களை உச்சநீதிமன்றத்தில் கேட்டதன் அடிப்படையில் காலம் தாழ்ந்து கொண்டே செல்கிறது. இந்த காலம் தாழ்வதற்கு மத்திய அரசு நீதிமன்றம் தான் காரணம் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து 1 மாதத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. வரும் 3ஆம் தேதி இறுதி விசாரணையினை உச்சநீதிமன்றம் அறிவித்த சூழ்நிலையில் 3ஆம் தேதிக்குள்ளாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், தமிழகத்திற்குரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை அடுத்த கள்ளப்பரம்பூர் பகுதியில் அந்த ஊர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அவருடைய முக்கியமான கோஷம் என்னவென்றால், மக்கள் வீதிக்கு வராமல் தங்களுக்கு காவிரி நீர் என்பது கிடைக்காது என்பதை பதாகையாகவும் பேனராகவும் பிடித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்ட அந்த அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள், அதே போல பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என பலரும் தாரை தப்பட்டை வாசித்தும் அதே போல கிராமிய பாடல்களை பாடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்கக்கூடிய சேல் கேஸ், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து தங்களுக்குரிய தண்ணீரை மத்திய அரசு வழங்க வேண்டும், இதற்கான முழு முயற்சியையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும். வெறும் வழக்கு தொடர்ந்தால் மட்டும் போதாது, முழு முயற்சி எடுத்து அழுத்தம் கொடுத்து தங்களுக்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியல் ஈடுபட்டதன் காரணமாக தஞ்சை பூதலூர் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. காதர் ஹுசேன், காவல்துறையைச் சேர்ந்தவர்களோ அல்லது அதிகாரிகள் யாரேனும் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டிருக்கிறார்களா? அதாவது வசந்த், இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது திடீரென போராட்டம் என்பது நடைபெற்றதால் காவல்துறையினர் அதிக அளவில் வரவில்லை. 2 அல்லது 3 காவல்துறையினர் தான் இந்த பகுதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதாவது தங்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை, இதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. உடனடியாக இந்த சாலை மறியலை கைவிடுங்கள், ஏனென்றால் இதை அறவழியில் போராட்டம் பெற வேண்டும், அது பேச்சுவார்த்தையின் மூலம் தான் பெற வேண்டும், உடனடியாக கலைந்து செல்லுங்கள் என உத்தரவிட்டார்கள். ஆனால் இருந்த பொழுதிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்லாததன் காரணமாக அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். வசந்த், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தஞ்சை மாவட்டம் கள்ளப்பரம்பூரில் மக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தகவல்கள் தந்தமைக்கு நன்றி காதர் ஹுசேன்.